செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. பள்ளி மாணவி கொலை வழக்கில் இரண்டாவது நாளாக சாட்சிகளிடம் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் இரண்டாவது நாள் விசாரணைக்காக தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் இன்று ஆஜர்படுத்தினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி ஒருவர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி வீட்டிலிருந்து அருகே உள்ள காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதைக்கு சென்ற நிலையில் காணாமல் போனார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. உடற்கூராய்வு முடித்த பின்பும் பள்ளி மாணவியின் உடலை பெற்றோர்கள் பெற்றுக் கொள்ளாமல் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் சம்பவ இடத்தில் காவல்துறையினருடன் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி ராஜபாண்டி நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தர்ம முனீஸ்வரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் சாட்சிகளின் விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று 1 முதல் 7 சாட்சிகளிடம் தான் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மதுரை சிறையில் இருந்து மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் தர்ம முனீஸ்வரனை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இன்று இரண்டாவது நாளாக 8 முதல் 18 சாட்சிகளிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா விசாரணை நடத்தி வருகிறார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் எல்லம்மாள் ஆஜராகியுள்ளார்.